பாரதிய ஜனதாவிடமும் அதிமுகவிடமும் திமுகவிடம் விற்று தன்னுடைய சுய இங்க பாரு ஜெகதீச பாண்டியன், டே பைத்தியக்காரா, அயோக்கிய பயல, உன்னை பத்தி நான் பேசட்டாடா, எடுத்து விடட்டா? உன்ன மாதிரி கூறுகட்ட கேடுகட்ட வரலடா. சீமானை நம்பாதீர்கள். திமுகவிடம் அதிமுகவிடம் பிஜேபியிடம் உங்களையெல்லாம் கூறுகட்டி கொண்டு போய் விப்பார். அடே பைத்தியக்காரா, உனக்கு மூளை இருக்கா இல்ல மண்டையில களிமண்ணு தான் வச்சிருக்கியா? கூட இருந்து குளிப்பெரிச்ச நாயினி, துரோகினி, பெருந்துரோகி, இந்த கர்ணா, இந்த இவனுங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப மோசமான கேடுகட்ட அயோக்கிய நாயினி, துரோகி நாய. என்னடா சொல்ற? நாங்கெல்லாம் பைத்தியம் நினைச்சியாடா? ஏண்டா திமுகவை எதிர்த்து அதிமுகவை எதிர்த்து கட்சியோட கொள்கை என்னடா? கட்சி கொள்கை என்னடா வச்சிருக்கு? இரு தேசிய கட்சிகளோடும் இரு திராவிட கட்சிகளும் எவ்வித கூட்டும் இல்லைன்னு சொல்லி அன்னையில இருந்து இன்னவரை நிரூபிச்சுட்டு வந்திருக்காரா? எத்தனையோ தோல்விகளை கண்டும் கூட அஞ்சாமல் இன்னும் போராடி நெஞ்ச நிமிர்த்தி நின்று போராடி தமிழினத்திற்காக பேசுகின்ற ஒற்றை தானே தமிழன் செந்தமிழன் சீமான்டா. நாய கூறுகட்டவனே திமுகவோட கொண்டு போய் வைப்பாரு. டேய், நீ இப்ப போயிருக்க கட்சி என்னடா? தமிழ் ஆள்முரிமை கட்சி இல்லையா? வேல்முருகன் எங்கடா இருக்காரு? எங்கடா இருக்காரு? மானம் கட்டவன, கேடு கட்டவன, அட எச்ச பொறுக்கி, அட சோத்துக்கு பதில வேற ஏதாவது திங்கிறவன, கேடு கட்டவன, எட சொட்ட துரோகி, அயோக்கிய பயல, கட்சிக்குள்ளே பிளவனை ஏற்படுத்தின நாய். உன்னை தெரிஞ்சுதாண்டா அடிச்சு விட்டாங்க. உன்ன மாதிரி துரோகியில பக்கத்துல வைக்க கூடாதுன்னு ஆண்டவன் ஏன் இங்க வெற்றியை தள்ளி தள்ளி போட்டான் தெரியுமா? கூட்டத்துல நிறைய கருப்பாடு இருக்கு, இதெல்லாம் கரையை எடுத்து கரை களைஞ்சதுக்கு அப்புறம் நீ அதிகாரத்துக்கு வா, இந்த இனம் நல்லா வாழும் செழிப்பா வாழும் சொல்லி ஆண்டவன் தான் எங்களுக்கு தோல்வி பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கான். கெடுகட்டவன, மானம் கட்டவன, எச்சப்பயல. வேல்முருகன் எங்கடா இருக்கான்? ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு யாருக்காலடா நக்கிட்டு இருக்கா? யாருகிட்ட? யாருக்கிட்ட? திமுகவோட அந்த கட்சியோட போய் நீ பேசுற? ஏதாவது வேற ஏதாவது திங்கிறியாடா? டே, உனக்கு மூளையில என்னமோ கேடுறா. உன்னோட மூளை என்னமோ குழம்பி இருக்கும், மனசும் உன்னோட ஹிருதயம் கருத்து போயிருக்கு. முதல்ல அதற்கு சிகிச்சை பார், அதற்கான மருத்துவத்தை பாரு. சரியோ? வைத்தியசாலை போயிட்டு அதற்கான மருத்துவத்தை பார்த்து நீ சரிப்படுத்திக் கொள்ள. உன்னை இல்ல நாங்க இறங்கி சரிப்படுத்த வேண்டிய வரும். அந்த இடத்துல வச்சிடாத. கேடுகட்டவன, துப்பற்றவன, திமுகவோட ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு மண்டிட்டு முட்டி போட்டுக்கிட்டு பதவி எம்எல்ஏ 2 சீட்டு எம்எல்ஏக்கு வந்து நிக்கிறவனோட போய் சேர்ந்துக்கிட்டு அந்த கொடியில புளிய போட்டுட்டா எல்லாரும் வந்துருவாங்க நினைச்சீங்களாடா? நினைச்சீங்களா? அந்த கட்சியில புதுசா ஒரு சின்னத்தை சேர்த்து விட்டீங்களா? அந்த கொடியில புளிய போட்டா எல்லாரும் வந்துடும் நினைச்சீங்களா? டேய், நரிக்கு புலிக்கு வித்தியாசம் தெரியும்டா. புலித்தோல் போத்திய சென்னாய்கள் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். நரி கூட்டம். ஏண்டா மானங்கட்டவன, யார்கிட்ட வந்து எங்க வந்து நீ இந்த சவுக் சங்கர் எச்ச நாய் அவன் வீட்டுல மலத்தை எல்லாம் கொண்டு போய் போட்டாங்க. அவனுக்கு குரல் கொடுத்த செந்தமிழன் சீமான் தாண்டா. நேர்மையான ஆள், சரியா? உண்மையா நல்ல ஹிருதயம் உள்ளவாள், எல்லாவரையும் நேசிக்க கூடிய ஒரு ஆள், சரியோ? இதே திமுக அதிமுக, இதே பிஜேபி, இதே காங்கிரஸ், இவர்களால் எல்லாவராலும் தமிழினத்தை சாதியாக பிரிச்சு துண்டாடி அங்கங்க சாதி ஆணவ படுகொலைகள் வர நடந்துச்சு. அதையெல்லாம் மாற்றி இன்னைக்கு சீமான் எல்லாரும் ஒருங்கிணைச்சிட்டு வர்றார். கோன்ல இருந்து முத்தாரையில இருந்து கீழே பறையர் சமுதாயத்துக்கு பறையர் சமுதாயத்துல இருந்து அப்புறம் எங்க கீழ்பக்கத்துல இருக்கிற படுகை இனத்துல இருந்து இஸ்லாமியர்கள இருந்து தேவர்கள இருந்து வன்னியர்கள இருந்து நாடார்கள இருந்து எல்லாரையும் ஒன்றுபட்டு ஒன்று கூட்டி வச்சுட்டு கொண்டு வந்துட்டு இருக்காரா நாம் தமிழர் என்ற பேர்ல. நீங்க என்ன மயிரடா செஞ்சீங்க? என்னடா செஞ்சீங்க? எச்சக்கால நாய நிறுத்திக்க, இல்ல பாத்துக்க ரொம்ப மோசமா போயிடும். அப்புறம் உனக்கு ட்ரீட்மெண்ட் நாங்க வந்து பண்ண வேண்டியது வரும். புரிஞ்சா? ஜெகதீசன் நாய, வேக்கங்கட்டவன. இனி ஒரு நாள் நீ பேசு, அதுக்கப்புறம் பாரு உனக்கு என்ன இருக்கும். கேடு கட்டவன, துரோகி நாய.